ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷோட டாட்டர் வெட்டிங்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட டாபிக் ரவி மோகன் அண்ட் கெனிஷாவுடைய கப்பல் என்ட்ரி தான். அதுவும் சேம் கலர் ட்ரெஸ்ல மேரேஜ் அண்ட் சங்கீத்க்கு வந்திருந்தாங்க. இப்படி ஒரு என்ட்ரிக்கு அப்புறம் ஆர்த்தி அவங்க சோஷியல் மீடியால ஒரு போஸ்டும் போட்டிருந்தாங்க. நான் இத்தனை நாளா அமைதியா இருந்துட்டேன், ஆனா இனி இருக்க மாட்டேன். என் பசங்களுக்காக நான் நின்னுதான் ஆகணும். நான் இதை ஒரு பொண்ணாவோ ஒரு ஒய்ஃபாவோலாம் பேசல, 2 குழந்தைங்களுடைய அம்மாவா பேசுறேன். 18 years ஆஃப் லவ் லைஃபை ரவி பிரேக் பண்ணியிருக்காரு. நான் அவரை ரொம்ப நம்பி இருந்தேன். நான் அவர்கிட்ட இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆஸ் அ ஃபாதராகவும் அவருடைய கடமையிலிருந்து விலகி இருக்காரு. அப்பான்றது ஒரு நேம் சேக் மட்டும் இல்லை, ஸ்டில் எங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகலை. ஐம் ஸ்டில் இஸ் ஒய்ஃப், நாட் எக்ஸ் ஒய்ஃப்னு ரொம்பவே எமோஷ்னலாக பசங்க படுற கஷ்டத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த பதிவுனால நிறைய பேர் ஆர்த்திக்கு சப்போர்ட்டாகவும் ரவிக்கு அகேன்ஸ்டாகவும் அவங்களுடைய கருத்தை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கெனிஷாவும் இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா நிறைய பதிவுகளை ஆர்த்தியை தாக்குற விதமாவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. சொல்லிக்காத குறையா ஆர்த்தி அண்ட் கெனிஷாவுக்கு ஒரு சண்டையே போயிட்டு இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத விதமா கெனிஷாவுடைய பதிவு அவங்க ரிலேஷன்ஷிப் வித் ரவி கல்யாணத்துல தான் முடியுன்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆனது அந்த மேரேஜ் இல்லை, இவங்களுடைய கோல்டு வார் தான். இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ரவி மோகன் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நான் ஆர்த்தியன் அவங்க அம்மானால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். என்னை கடனாளியா ஆக்கி ஒரு பணம் கறக்கிற மிஷினா மட்டும்தான் 2 பேரும் என்னை ட்ரீட் பண்ணாங்க. ஈவன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட என்னால் ஃபினான்ஷியலாக எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு என் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஒரு கட்டத்தில் மென்டல் ப்ரெஷரை தாங்க முடியாம தான் இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரணும்னு நினச்சப்போ என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு, அதாவது அசெட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு வாங்கிட்டு தான் வெளியவே விட்டாங்க. அங்கே தான் எனக்கு கெனிஷா ஒரு ஹீலராக இருந்தாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஷீ இஸ் மை லைஃப் லைன் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லியிருந்தாரு. கூடவே என் எக்ஸ் ஒய்ஃப் ஆர்த்தி ரொம்பவே அழுத்தி எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லி இப்போ என் பசங்களை கூட பார்க்க விடாமல் எப்பவும் பவுன்சஸை வச்சு அவாய்ட் பண்ணுறாங்க. செப்பரேஷனுக்கு அப்புறம் ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணாமலாம் இல்லை. பட் ஒரு கட்டத்தில் அது என் பசங்களுக்காக கேட்குறாங்களா இல்லை அவங்களுக்காக கேட்குறாங்களான்னு தெரியாத அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. இப்போ ரீசெண்டாக என் பசங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு. அதை கூட நான் 3rd person மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் கார் இன்சூரன்ஸ்க்காக சைன் கேட்டு அனுப்பியிருந்தாங்க. ஆர்த்தி என் பசங்களை வச்சு இப்போ ஒரு ட்ராப் கேம் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. பகடக்காயா அவங்கள யூஸ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை இப்போவே அவங்க நிறுத்தி ஆகணும். எந்த காரணத்துக்காகவும் நான் என்னோட அப்பான்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை விட மாட்டேன். டு நாட் பிளே எமோஷனல் அண்ட் சிம்பத்தி கேம் ஆர்த்தின்னு சொல்லியிருக்காரு. இதான் என்னோட கடைசி பதிவு இந்த இன்சிடென்ட் பற்றி. இதை என்னோட மீடியா நண்பர்களும் ஃபேன்ஸும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக குஷ்பு, ராதிகா, த்ரிஷா, ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க டிவோர்ஸ் விஷயம்லாம் வெளியே வந்தப்போ எல்லாருமே கெனிஷா அண்ட் ரவி பற்றி பேசினப்போ கூட நீங்கள் நினைக்கிறது தப்புன்னு சொன்னவர் அவரே இதை பிரேக் பண்ணியிருக்காரு. ஈவன் போன வருஷம் கூட ரவி அண்ட் ஆர்த்தி ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போது அவ்வளோ லவபுளாக இருந்தது அந்த கப்பலை பார்த்தப்போ. எல்லா எதிர்ப்பையும் மீறி தான் இவங்க 2 பேரோட மேரேஜும் நடந்தது. இப்போ இந்த பிரிவு அவங்கள மட்டும் இல்லாமல் பார்க்குற நம்மளையும் ஏற்றுக்க முடியல. சாம் அண்ட் நாக சைத்தன்யா செப்பரேஷனுக்கு அப்புறம் இவங்களுடைய டிவோர்ஸ் விஷயம் தான் எல்லாரையுமே பரபரப்பாக பேச வச்சுக்கிட்டு இருக்கு. இது இவங்க 2 பேரோட தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் இடையில இவங்க பசங்க ஃபியூச்சர் பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது.